பிரபஞ்சத்துக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல தொடர்ச்சியா பார்த்து திரும்பவும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கொள்றேன். நம்ம கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்ல டெய்லியுமே ப்ராப்பரா ப்ராஃபிட் எப்படி எடுக்குறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக் குடுக்குறோம். அது இல்லாம டெக்னிக்கலா நீங்க எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அதாவது டிசிப்ளினா எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா நம்ம டெய்லி சொல்லிக் குடுத்து வந்துட்டுருக்கோம். புதுசா வர ட்ரேடர்ஸ்க்கு நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட்ல கோல்டு ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஏதாவது சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. டெலிகிராம் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. 2 நம்பர் குடுத்துருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நம்மட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து இன்ட்ராடேல வந்து என்ட்ரி எங்க எடுக்கலாம், எக்ஸிட் எங்க ஆகுறது அப்படிங்கிறது தெளிவா வந்து நம்ம கத்துக் குடுக்குறோம். அதெல்லாம் சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கு. அதெல்லாம் டெக்னிக்கல் கோர்ஸ் இருக்கு. விஐபி கால்ஸ் அப்படிங்கிறது நம்ம டைம் டு டைம் எந்த மாரி வரும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றோம். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம எப்படி டெய்லி பீஸ்ஃபுல்லா வந்து ஒரு ஏவரேஜ் செட்டப் பண்ணி மார்ஜின் கம்மி வச்சு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்குறோம். சரிங்களா? வீடியோல பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து 95% உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும்னா நான் கால் பண்ணிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ, அந்த அளவுக்கு லாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில சொல்றேன். ஏன்னுட்டா லேர்ன் பண்ணாம நீங்க ட்ரேட் பண்றபோது நெறைய விஷயங்கள் பேனிக் ஆகும். லேர்ன் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க. ஒரு சேஃபான ஒரு ஃபீல்டுல இருப்பீங்க. பிசினஸ நெனச்சு இந்த தொழில் பண்ணுங்க. ஒரு ட்ரேடிங்கா நெனச்சு தொழில் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயங்களுக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஆ மெயினா வந்து டெய்லி இன்ட்ராடேல எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல இறங்குங்க. அந்த ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க அந்த அன்னைக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரைடே நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே மார்க்கெட் வந்து 4350, 4340 டார்கெட் முடிஞ்சிருச்சு. கடந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். 4370 மார்னிங்கே வந்து மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா இருந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நீங்க புக் பண்ணிக்கலாம். எகைன் வந்து நம்ம ஒரு பை டிப் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம வீக்லில பார்க்குறோம். 1 ஹவர்ல பார்த்துட்டு இருக்கிறோம். 15 மினிட்ஸ் இன்டர்வல் பார்ப்போம். இன்டர்டே பொறுத்தவரைக்கும் அடுத்து நல்லா மார்க்கெட் நல்லாவே தெரியுது. காலையில வந்து உங்களுக்கு 4:30 தான் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து பாசிட்டிவா தான் இருக்கு. சரிங்களா? இப்போ 4370 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து விஐபி குரூப்ல வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணியிருக்கேன்னா, காலையில நான் கால்ஸ் நான் வந்து குடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், வீக்லி டார்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். சரிங்களா? எந்த அளவுக்கு டார்கெட் போகும் வீக்லி, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துருக்கோம். வீக்லி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டார்கெட் வந்து 4390, 4440 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி இன்ட்ராடே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 4380 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இன்ட்ராடே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 60% அளவுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு டார்கெட் முடிச்சுட்டாங்க. இன்னும் 40% தான் இன்ட்ராடே டார்கெட் மட்டும் இருக்கு. இந்த 40% அப்படிங்கிறது 4382 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு ப்ளாட் பிக்கிங் நடந்தா மறுபடியும் திரும்ப நம்ம வாங்கலாம். எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறது 4390, 4440 வீக்லி டார்கெட்ட பார்க்குறோம். இதுவரைக்கும் மார்க்கெட் இந்த வாரத்த எதிர்பார்க்குறேன். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட டார்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த 2 தான். வீக்லி 4390, 4440. இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் 4382 அடுத்த டார்கெட். ஆல்ரெடி வந்து 70% இன்ட்ராடே டார்கெட் முடிஞ்சுது. ஓகேங்களா? சரி. எதுவரைக்கும் மார்க்கெட் போகும்? நான் அடுத்து 4380 சொல்லிக்கிறேன். சரிங்களா? 4380 இப்படியே போகும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு. இப்படியே வந்து அப்படியே உங்களுக்கு பையர்ஸ் அப்படி இருக்கனால அப்படியே கன்டினியூ பையா வாய்ப்பு இருக்கு. அதாவது 4372 உங்களுக்கு எபோவ் போறபோது 4382 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டா நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். இதுவரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு அடுத்த டார்கெட்ட பார்க்கலாம். 4382 வரைக்கும் நம்ம அடுத்த டார்கெட்ட எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நீங்க 4440, 4480 சரி 4390, 4440 அடுத்த டார்கெட். சரிங்களா? 4440ங்கிறது உங்களுக்கு ஹையஸ்ட் டார்கெட்டா பார்க்கும் இன்ட்ராடேல. வீக்லி டார்கெட்டு இன்னைக்கே, நாளைக்கே முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்ற டார்கெட் வீக்லி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4440 இன்னைக்கு அல்லது நாளைக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்தா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா திரும்ப வாங்க. எங்க வாங்கணும்னா 4540 அப்படிங்கிறது 4350ங்கிறது நம்ம வந்து அடுத்த உங்களுக்கு என்ட்ரி லெவலா பார்க்குறோம். சரிங்களா? 4382 போயிட்டு வீக்லி டார்கெட் முடிச்சுட்டு திரும்ப மார்க்கெட் வந்து 4350 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு கூட திரும்பி ரிவர்சல் ஆகலாம். 4400, 4440 வரைக்கும் போலாம். சரிங்களா? எதுக்காக நான் மார்க் பண்றேன்னா, உங்களுக்கு என்னோட கை நீட்ட விஷயம் லேர்ன் பண்ணுங்க. இது என்னோட வியூல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 4382 தான் என்னோட அடுத்த வியூவா பார்க்குறேன். இன்டர்டே டார்கெட் இன்ட்ராடே. இன்ட்ராடேவோட அடுத்த டார்கெட் 4352 என்னோட தனிப்பட்ட உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் நான் சொல்றேன். எகைன் வந்து அடுத்த நான் என்னோட பை லெவல் பொறுத்தவரைக்கும் எங்க இருக்கும்னா, 4350 தான் பை லெவல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் நடக்க வாய்ப்பு இருக்கு.
அப்படியே மார்க்கெட் போனா சந்தோஷம் தான். அப்படி மார்க்கெட் போகலைன்னா 4350ல நீங்க வந்து ஒரு பை எடுக்கலாம். திரும்ப வந்து ஒரு 50ல வாங்கலாம். அடுத்த லெவல் வந்து 4340ல ஒரு பை நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் என்னோட டெக்னிக்கல் வியூவா பார்க்குறேன். இந்த 2 லெவல் தான். 4330 டூ டார்கெட் கிடையாது. ஆக்சுவலா வந்து நம்ம டிப் பையி 4330 டூ 4335 அடுத்த லெவலா நான் பை லெவலா பார்க்குறேன். இந்த 2 லெவல் தான் என்னோட பை லெவல் இன்னைக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு நான் சொல்ல டார்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதில ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த 4340 வரைக்கும் வந்ததுன்னா, நான் என்னோட பை லெவலா நான் பை லெவல் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இது 4350 பிரேக் அவுட் ஆறது 4340 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா பார்க்குறேன் நானு. இந்த லெவல் வந்துச்சுன்னா திரும்ப நான் பை பண்ண போறேன். டார்கெட் வந்து நான் என்டர் 4382 அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் வீக்லி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4400 வச்சுக்கிறேன். அடுத்து 4440 வச்சுக்கலாம். இந்த 2 தான் நான் வந்து டார்கெட்டா பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி இன்டர் டார்கெட் வந்து முடிஞ்சதுனால, நான் வீக்லி டார்கெட் தான் பார்க்கணும். இன்டர் டார்கெட் 4388 வரைக்கும் இருக்கு. 4400லேருந்து 4440 அப்படிங்கிறது என்னோட வீக்லி டார்கெட்டா நான் வந்து இது ஹையஸ்ட் டார்கெட்டா வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? டெக்னிக்கல் பிரகாரம் நம்ம வந்து மார்க்கெட் எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆகுது, எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது, எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் தெளிவா சொல்லிக் கொடுக்குறோம். புதுசா ட்ரேடிங்ல வரவங்க நம்ம சொல்ற விஷயங்கள டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணுங்க. 3 மந்த்ஸ் நம்ம சொல்ற விஷயங்கள டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோல பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவா ஒரு 30-40% அளவுக்கு உங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங் மார்க்கெட்ல 7 பிஎம்லேருந்து 2:30 AM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதெல்லாம் டேல உங்களுக்கு ஏசியன் மார்க்கெட், லண்டன் மார்க்கெட் நம்ம சொல்ற மாரி டார்கெட் போயிருக்கா, கீழ வந்து போயிருக்கா அப்படிங்கிறத ஈவினிங் அனலைசிஸ் பண்ணிருவோம். தேங்க் யூ.